ரஜினி வந்து சொல்றாரு, துக்ளக் படிக்கின்றவர்கள் அறிவாளிகள், முரசொலியை வைத்திருப்பவர்கள் திமுக காரர்கள். இதுதான் வரி. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? துக்ளக்கை படிக்கின்றவர்கள் அறிவாளி, முரசொலியை படிக்கின்றவர்கள் டேஷ் டேஷ் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. இவன் முரசொலியை வாங்குவான், ஆனா படிக்க மாட்டான். ஈவே ராமசாமி ஐயாவுடைய வேலை என்னவாக இருந்தது, அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, தனக்கு மேல எது இருந்தாலும் அதை தாழ்மைப்படுத்துவது, தனக்கு மேல எது இருந்தாலும் அதை சிறுமைப்படுத்துவது. அவருடைய வேலையே அதுவாகத்தான் இருந்தது. எல்லாரையும் கேவலப்படுத்தினார். அது கடவுள் என்பதற்காக மட்டும் இல்ல. அந்த வேலையதான் இந்த கும்பலும் செஞ்சு. அந்த ரத்தம் அப்படியே வரும்பொழுது நீங்க ஒரு நீதிபதியை திட்டி நான் ஒரு புக்கு வெளியிடுவேன். புக்கு வந்து 1,00,000 காப்பியெல்லாம் விற்காது. உதயநிதி செங்கலாக கட்டி கட்சியை வளர்க்கல, ஒரே ஒரு செங்கல்ல கட்சியை வளர்த்துட்டார். இது என்னங்க அப்படின்னு குருமூர்த்தி ஐயா உங்களை கேட்கிறாரு. அந்த ஒரே ஒரு செங்கலை கொண்டு வந்து காட்டியது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இப்ப இந்த 5 வருடமாக அந்த இது கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஜெகத் ரட்சகன் அந்த மது ஆலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி. நேரு மட்டும் நான் சமஸ்கிருத யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருந்தாரு. குப்பையில மக்கும் குப்பை என்னங்க, மக்கா குப்பை என்னங்க, ரெண்டும் ஒரே குப்பை தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், அவங்கள குப்பைன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. குப்பைக்கு கோபம் வந்துடும். ஒண்ணு வந்து என்ன சொல்றாரு, மோடி பிரதமராக வந்தால் ஊழல் இருக்காது, மோடியால் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் ஊழல் நீக்கப்படாமலே போகும். ஒரு கட்சியையே ஒரு குடும்பம் நடத்துறதுங்கிறது வந்து தப்பு. அது தப்பாகத்தான் முடியும். அவுரங்கசீப் மாதிரி தப்பு நடக்கும், இல்லைன்னா ஷாஜகான் மாதிரி தப்பு நடக்கும், இல்லைன்னா ஹுமாயூன் மாதிரி தப்பு நடக்கும், இல்லைன்னா அக்பர் மாதிரி தப்பு நடக்கும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாமரை டிவி சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து மக்களுக்கும் தாமரை நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். உங்க சுற்றம், உங்க நட்பு, உங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கும் உழைக்கிற உங்க உழைப்புக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். துக்ளக் வாசகராக நீங்கள் உங்களுடைய ஆண்டு விழா, அதாவது துக்ளக் வாசகர்கள் வந்து அவ்வளவு பேர் இருந்தாங்க. அதுல அவர்களுடைய கேள்விகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தி ஐயா அவர்களுடைய வந்து பதில்களும் சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவு வாசகர்கள். அதுல முக்கியமாக வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க, அண்ணாமலை ஏன் வந்து பாஜக ஒதுக்கி வைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் இருந்தது. அப்புறம் சார்னா ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு கேள்விகளுக்குமே வந்து பதில்கள் பிரமாதமா இருந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 56வது ஆண்டு விழாவை? துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து குடும்பத்தோட இன்னைக்கு ஒரு பத்திரிகையை படிக்க முடியும்னு சொன்னா, இன்க்ளூடிங் விளம்பரங்கள். அந்த காலத்துல இந்த லேகிய விளம்பரம்லாம் கூட வரும், அதெல்லாம் கூட இப்ப தவிர்த்துட்டாங்க. குடும்பத்தோட படிக்கக்கூடிய ஒரே பத்திரிகை துக்ளக். வேற எந்த பத்திரிகையை எடுத்தும் நீங்க எல்லா பேஜையும் படிக்க முடியாது. அதுதான் நம்பர் 1. 2வது, ஷோ பத்தி நேத்திக்கு குருமூர்த்தி ஐயா பேசினது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 1 hour இன்டர்வியூ அவர் வந்து தூர்தர்ஷனுக்கும் இன்னொரு சேனலுக்கும் கொடுத்திருந்தாரு. அதுலேயுமே ஷோ பற்றி நிறைய விஷயங்கள் பேச தொடங்கினார். குருமூர்த்தி ஐயா இந்த துக்ளக் ஆசிரியராக எடுத்துக்கொண்ட போது அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆள், உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள். அவருக்கு வந்து அது ஒரு அடிஷ்னல் பொறுப்பாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஸ்வதேசி அப்படிங்கிறதெல்லாம் அந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அப்படி இப்படின்னு தூள் கிளப்பிட்டு இருக்கிற ஒருத்தர். ஸ்ரீகாந்த், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ரஞ்சி டிராஃபி ஆடின மாதிரி அவருக்கு வந்து ஆரம்பத்தில் துக்ளக் தெரிந்தது. பட் நேற்றுக்கு அவர் பேசும்போது அந்த பெருமையை பார்த்தா, கடந்த 10 வருடங்கள் எனக்கு வந்து துக்ளக்கில் நான் வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய மாற்றத்தை இது கொடுக்குது, துக்ளக் ரொம்ப அவசியம் இந்த நாட்டுக்குன்னு சோ எனக்கு சொன்னாருங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். சோயா இறந்த பொழுது என்கிட்ட நிறைய பேர், அப்போ நாங்கள் வந்து வாசகர் குழுவை தொடங்கி ஒரு 5 வருடம் இருக்கும், சார் சோ இறந்துட்டாரு, இனி நீங்கள் உங்கள் குழுவை மூடிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. துக்ளக்கை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், சோ அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ், இன்னைக்கு குருமூர்த்தி ஐயாங்கிறது ஒரு ஃபேஸ். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 12 பேர் இருக்காங்க. நீங்கள் அறிமுகப்படுத்துவார், இவர் சோ ஐயாவும் அறிமுகப்படுத்துவார், குருமூர்த்தி ஐயாவும் அறிமுகப்படுத்துவார். பார்த்துருப்பீங்க, மதலையை பற்றி, சத்யாவை பற்றி, ரமேஷை பற்றி, இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க.
துக்ளக் ஸ்ரீகாந்த் நேத்துக்கு இல்லை, அவர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கார்ட்டூனிஸ்ட். அவருடைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் என்னுடைய முகப்புல வரும். அவரே சொல்லி இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு அவங்க தான் ஆக்சுவலா துக்ளக்கை வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க. கண்டிப்பா ஃபேஸ் வந்து சோசாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து துக்ளக் தன்னுடைய கட்டுரைகளை வடிவமைத்ததே இல்லை. நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னாரு, சுவாமிநாதன் ஐயா வந்து காங்கிரஸ் சார்பாக பேசணும்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாமே உண்மை. துக்ளக்குங்கிறது வந்து அந்த 12-16 பேருடைய உழைப்பு. நான் பொதுவாகவே சொல்லுவேன், 56 வருடங்கள்ல துக்ளக்ல கட்டுரை எழுதினவங்க பேரை நீங்க எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பேர் வரணும்? 56 வருடங்கள் இன்ட்டு 12, அப்போல்லாம் மாசத்துக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒன்று, அப்போ 48 பக்கங்கள் அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எழுதியிருக்கணும்ல குறைந்தபட்சம். சிறப்பாக எழுதினவர்கள் எடுத்தா 200 பேர் எழுதியிருக்கணும்ல. நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் அதுல கட்டுரையை எழுதியிருப்பாங்க 56 வருடங்கள்ல. இது காரணம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து இதை வந்து ஒரு சுவாசமாக, வெறும் பாசம் நேசம் காசு வருமானம்ங்கிற மாதிரி இல்லாம ஒரு மடம் எப்படி நடத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த துக்ளக்குங்கிறது வரும். அதனாலதான் ஆசிரியர் மாற்றம் ஆனது போது கூட அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸா தெரியல. பொதுவா அப்பா ஒரு கம்பெனில பெருசா இருந்து பையன் வந்தாலே ஒரு மாற்றம் வரும். நிச்சயமா அது கூட இல்லாமல் இன்னைக்கு துக்ளக் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுதான் அந்த பெருமிதம். குருமூர்த்தி ஐயா பேசும்போது பார்த்தது, அது பேசும்போது அவர் எடுத்துக்கிட்ட ஒரு லீடு தான் ரொம்ப முக்கியமான லீடு. சில பேர் பேசும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை ஆண்டவன் தான் கொடுக்குறான். ரஜினி வந்து சொல்றாரு, துக்ளக் படிக்கின்றவர்கள் அறிவாளிகள், முரசொலியை வைத்திருப்பவர்கள் திமுக காரர்கள். இதுதான் வரி. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? துக்ளக்கை படிக்கின்றவர்கள் அறிவாளி, முரசொலியை படிக்கின்றவர்கள் டேஷ் டேஷ் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. இவன் முரசொலியை வாங்குவான், ஆனா படிக்க மாட்டான். அப்ப அந்த வார்த்தைகள் எப்படி வருது பாருங்க. முரசொலியை கையில் வைத்திருப்பவன் திமுக காரன், அவன் படிக்க மாட்டான் ஆனா வாங்கி வச்சிருப்பான். அதுதான் அவர் இந்த வார்த்தைகள்ல வந்து. அதே மாதிரி மவுத்கா சௌதாகர்னு சொல்லி மர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி அவங்க வழக்கமா யாரை வேணாலும் திட்டுவாங்க. கருணாநிதி ஐயா அளவுக்கு இல்லை, அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சுதான், எல்லாரையும் யாரை வேணாலும் திட்டுவாங்க. வாஜ்பாய் ஐயா சோனியா மேடம் பேசிய சில வார்த்தைகளில் புண்பட்டு போய் பாராளுமன்றத்தில் அவர் கொடுத்த உரைகள் வந்து மிகப்பெரிய அளவுல பார்க்க வேண்டிய, இந்த அடுத்த தலைமுறை பார்க்கணும். அப்படி அவங்க வந்து மர்ச்சன்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்றாங்க. அப்ப மோடி ஐயாவை மேடைக்கு அழைக்கும் போது ஐ இன்வைட் நவ் தி மர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்றாரு. நெப்போட்டிசம் பத்தி சொல்றாரு, அகைன்ஸ்ட் கரப்ஷன் சொல்றாரு, அகைன்ஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து தூய்மை வருங்கிறத சொல்றாரு. அதுல வந்து இந்த டெஸ்பேருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவர் எல்லாத்துக்குமே குருமூர்த்தி ஐயா மிகப்பெரிய ஞானி, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவரும் என்ன பண்றாரு, இதை ஏஐல போய் செக் பண்றாரு. செக் பண்ணும்போது இந்த வெல்னஸ் அண்ட் டெஸ்பேர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மிகப்பெரிய, அதாவது அது எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினாருச்சோ அப்படிங்கிற கேள்வியிலிருந்து அவர் கொடுத்த அந்த விளக்கங்கள்லாம் வந்தது. அதைத்தான் நீங்க பார்க்கணும். பட் துக்ளக் ஆண்டு விழானா ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு ஷோங்கிற நகைச்சுவை இருக்கும், ஒரு சர்க்காசம் இருக்கும், ஏளனம் இருக்கவே இருக்காது, நையாண்டி இருக்கும். அது எல்லாமே ரசிச்சுட்டு ஒரு கை தட்டிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து இப்ப அது வந்து வேற ரூபத்துக்கு போயிருச்சு. அவர் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் அதுல சிலதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அனக்ஷர் 3 எடு, அனக்ஷர் 5 எடுன்னு இவர் சொல்லி எடுத்து வாங்கி கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். அப்படித்தான் நேற்றுக்கு அற்புதமா அந்த துக்ளக் ஆண்டு விழா நடந்தது. அதுல அப்கோர்ஸ் திருச்சி வேலுசாமி பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசினாரா தெரியல. பாதி பேசினதுக்கு அப்புறம் ஐயோ நேரத்தை வீணடிச்சிட்டேன்னு என்ன பாயிண்ட்டுக்கு வந்தாருங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. திருச்சி வேலுசாமியை கூப்பிட்டுருக்கலாமாங்கிற கேள்வி வந்து எல்லாருமே வைப்பாங்க. ஏன்னா திருச்சி வேலுசாமி யாருன்னா காமராஜோட இருந்தாரு, ஆரம்பத்துல இருந்து இருந்தாரு. அவருடைய மகன் இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அதை வைத்து கொண்டுதான் நான் வாழ்கிறேன்னு சொல்ற அளவுக்கு சுத்தமான ஒரு மனிதனாக இருந்தாலும் வார்த்தைகள் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. செல்வ பிறந்தகையை பற்றி அண்ணாமலை ஐயா பேசும்போது இவர் கொடுத்த பேட்டி வந்து அவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளோட வரல. சோ அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அந்த இடத்துல அவர் தான் வரணும். விவேக் சொல்ற மாதிரி நாயர்கடை பிரியாணி இந்த இதுக்கு தான் போகணும்னு இருந்ததுன்னா மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அழகிரி அழைக்கப்பட அங்க திருச்சி வேலுசாமி வந்ததை பார்த்துருப்பீங்க. பேராசிரியர் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுறத கேட்டீங்கனாலே ஒரு காம்பினேஷன் ஆஃப் தென்கட்சி சாமிநாதன், விசு அண்ட் பிரம்மாண்டம் இருக்கும். நிறைய கருத்துக்கள் வரும். கிருபானந்த வாரியார், விசு அண்ட் தென்கட்சி சாமிநாதன் மூணுத்தினுடைய காம்பினேஷன் தான் நம்ம பேராசிரியர் சீனிவாசன் ஐயா. நிறைய தகவல்கள் சொல்றாரு, தெரிந்ததையும் சொல்றாரு, புரிந்து கொள்ள வேண்டிய அளவுல சொல்றாரு. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு எப்போதுமே நான் ஒன்று சொல்லுவேன்,
இப்போ நீங்க எஸ்ஐஆரை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். புள்ளி வச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கல, புள்ளி வைக்கலனாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு நையாண்டியோட அந்த கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு உண்மையான பதில் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பேசினவங்க தப்பா பேசிட்டாங்க, நான் கரெக்டா பேசுறேங்கிற ஆங்கிள் நான் பேசவே மாட்டேன். நான் பார்க்குற ரூட் வேற. அது என்னன்னா 95 லட்சம் பேர் இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க 7 கோடியிலிருந்து 6 கோடியிலிருந்து அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். பீகார்ல 7 கோடி பேர்ல இருந்து 65 லட்சம் பேரை நீக்கினதுக்கு அந்த குதிச்சாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 65 லட்சமும் 95 லட்சமும் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 கோடி பேர் வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னா அதுல 4.5 கோடி பேர் தான் வாக்களிக்கிறாங்க. 70% தான் வாக்களிக்கிறாங்க. நீங்க கள்ள ஓட்டு போட்டாலும் நல்ல ஓட்டு போட்டாலும் அது அந்த 70% தான். போடாத ஓட்டுனால என்ன வரும்? போடாத ஓட்டு போட்டிருந்தால் மார்ஜின் அதிகமாகலாம், வெற்றி தோல்வி மாறுபடலாம். அப்படிங்கறதெல்லாம் நான் தனியா விட்டுறேன். அவன் தான் போடல, அப்புறம் அதை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? அந்த 30% வாக்களிக்காதவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல இருந்து 12% நீங்க நீக்கிருக்கீங்க. அதாவது போடாத சோத்தை, சமைக்காத சாப்பாடை நீங்க வேஸ்ட் பண்ணதான் நினைக்கிறீங்க. இது ஒரு மாற்றமே இல்லை. அந்த 70% வாக்காளர்கள் போடுறாங்கல்ல, இந்த கள்ள ஓட்டெல்லாம் மீறி இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி ஒரு திமுக ஒரு அட்டுழியம் பண்ணுது பாருங்க, அதுல இருந்து நீக்கினாதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வீட்டுல தேவாலயத்தினுடைய சப்போர்ட்ல 350 பேர் இருக்காங்கிற ஒரு இஷ்யூ வந்ததா, அந்த 350 பேரையும் நீக்கினதுனால நீங்க பெரிய விஷயம் செய்திருக்கீங்க. இன்னொரு வீட்டுல 250 பேர் ஒரே வீட்டுல இருக்காங்க வந்தது, அதை நீக்கினதுனால நீங்க பெரிய விஷயம் செய்திருக்கீங்க. ஆனால் 95 லட்சம் வாக்கு எடுத்ததுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது போடாத ஓட்டு. அவங்க 4 வாட்டி செத்து போயிட்டாங்க. அந்த 95 லட்சம் பேரு அல்லது புலம்பெயர்ந்துட்டாங்க, அல்லது இடம் பெயர்ந்துட்டாங்க, அல்லது ஒரே ஆளுக்கு 4 இடத்துல ஓட்டு இருக்கு. அது போடப்படாத வாக்கு. அதை பேசி என்ன பிரயோஜனம்? நிச்சயமா. இப்ப நீங்க இன்னொரு ஆங்கிள் நான் சொல்லுவேன். 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க திமுக அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்லுவீங்க. இது ரொம்ப அநியாயம், இந்த 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மேல தலையில விழுந்துருச்சு அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. 4.5% நாங்க கடன் வாங்கியிருக்கோம்னு அவன் சொல்லுவான். சரிக்கு சரியா ஆயிடுச்சு இல்லையா? தானிக்கு தீனி சரியா போச்சு. ஸ்டாலின் ஐயாக்கு புரியறதுக்காக சொல்றேன். தானிக்கு தீனி சரியா போச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா அதான் இல்ல. அன்னைக்கு 4.5%, 4.5 லட்சம் கோடி. இன்னைக்கும் 4.5%, 9 லட்சம் கோடி. அப்ப 100, 200 ஆனதுனால தானே இது சாத்தியமாச்சு. 100, 200 ஆனதுனால தானே 4.5%, 4.5 லட்சம் கோடி 4.5%, 9 லட்சம் கோடியா மாறிச்சு. இந்த 100, 200 ஆக்கினத்துக்கு திமுக என்ன பண்ணிச்சு? எதுவும் இல்ல. அப்புறம் நாம வருத்தப்பட வேண்டியது வாங்கின கடனுக்காக இல்ல. ஏன்னா இவங்களுக்கு காசு இல்ல, சம்பளம் கொடுக்கறதுக்கோ கடன் அடைக்கிறதுக்கோ பண்ணிக்கிறாங்க. வாங்குற காசுல 16% இவங்களுக்கு வந்துருச்சுன்னா போறோம். மாப்பிள்ள இருக்கா, மச்சான் இருக்கா, எல்லாத்தையும் அள்ளிட்டு சாப்பிடுறதுக்கு, நல்ல புறங்கையோட நக்கிட்டு முடிக்கிறதுக்கு இருக்காங்க. ஆனால் 100, 200 ஆனதுக்கு மோடி என்ன செய்தாருங்கிறது நம்ம சொல்லணுமா வேண்டாமா? ஜிஎஸ்டி காலகாலமாக தலைமுறையாக நாம எல்லாரும் டாக்ஸ் கட்டி இருக்கோம். நீங்க என்னைக்கு உங்க அப்பா உங்க தாத்தா தேங்காய் எண்ணெய் வாங்கினாலும் எம்ஆர்பியில டாக்ஸஸ்ங்கிறது போயிருக்கு, ஆனால் கணக்குல வரல. அப்ப அன்னைக்கு 1000 ரூபாய் வரி வந்தது. ஜிஎஸ்டி வரும்பொழுது 2000 ரூபாய் வரி வந்தது. ஜிஎஸ்டி ரொம்ப அருமையாக தெள்ள தெளிவாக சிஸ்டம் கரெக்டாக செயல்பட்டதுனால இன்னைக்கு அது 4000 இருக்கு கலெக்ட் பண்ற அமௌண்ட். அதனாலதான் 100, 200 ஆகுது. நான் சொல்ல புரியுதுங்களா? சோ இந்த ஆங்கிள் நீங்க பார்த்துட்டு தான் எந்த விஷயத்தையும் பேசணும். அதுக்கெல்லாம் தான் நீங்க துக்ளக் ஆண்டு விழாக்கு வரணும். கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு இடங்கள்லுமே இந்த மாதிரியான அழகான புத்தகங்கள் நம்ம வாசிக்கிறதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் நிறைய ஒரு அற்புதமான விஷயம் தான். அதுல முக்கியமாக இந்த அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தினமலர் பத்திரிகையும் நம்ம ஒரு நாளிதழை நம்ம வாங்கி படிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தெளிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதையும் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைகளால தினமலம் இதை திசை புத்தக நிலையத்துல நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை அதாவது தினமலரை அவமதிப்பதற்காகவா இல்ல அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களுக்காகவா, இது யாருடைய செய்கைகளாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயாவை அவமதிச்சு ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு புத்தகம் எழுதினாங்க. இப்ப அதே போல ஒரு பத்திரிகையையும் அதே மாதிரி இது பண்ணிருக்காங்களே, அது என்ன காரணம்? யார் இந்த மாதிரியான செயல்களை செய்யறது? சரி, இதுக்கெல்லாம் நீங்க மூலாந்தரத்துக்கு போகணும். ஈவே ராமசாமிங்கிற ஒரு
மனிதன். அப்பா வைத்துட்டு போன, தாத்தா வைத்துட்டு போன சொத்துல ஒரு சுகவாசியா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவர்கிட்ட காசு இருந்ததுங்கிறதுனால அவர் எந்த மேடைக்கு கூப்பிட்டாலும் வருவாங்க. இப்போ நீங்களே கூட ஒரு சேனலை நேர்மையா நடத்தணும்னு முடிவு பண்ணாலும் ஒரு சாராய வியாபாரி டொனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னா அவன்கிட்ட நீங்கள் பேட்டி எடுப்பதற்கு தவிர்க்க முடியாது. நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோங்க, பணம் கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்றைக்கும் காலகாலமாக இருக்குது. 1600 ஆகம கோவில்களில் கூட சாராய வியாபாரிகள் கொடுத்த பணத்தில் தான் கட்டப்பட்டிருந்தது. ராஜா காலத்தில் கூட யார் பணம் கொடுத்துருப்பாங்க? வியாபாரத்தில் நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், அப்ப அந்த பணத்தை நான் கோவிலுக்கு கொடுக்குறேன்ட்டா வரும்? தப்பு பண்ணி சம்பாதிச்சேன், அந்த பாவத்தை போக்குறதுக்கு பணம் கொடுத்தேன்னு தான் எல்லாமே நடந்திருக்கும். எல்லாம் நல்லது கெட்டதும் நடந்திருக்கும். ஈவே ராமசாமி ஐயாவுடைய வேலை என்னவாக இருந்தது, அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, தனக்கு மேல எது இருந்தாலும் அதை தாழ்மைப்படுத்தி விடுவது, தனக்கு மேல எது இருந்தாலும் அதை சிறுமைப்படுத்திடுறது. அவருடைய வேலையே அதுவாகத்தான் இருந்தது. நீதி கட்சி ஒரு அற்புதமான ஒரு நீதி கட்சியில இவர் உள்ள போந்த போது எதிர்ப்புகள் இருந்தது. அதையும் மீறி இவர் உள்ள வர்றாரு. ஏன்னா இவர்கிட்ட நிறைய காசு இருந்தது. இவர் அந்த சொத்தை ரெட்டி பார்க்கல, இவர் உழைச்சி அந்த சொத்தை 4 மடங்கு ஆக்கல, அதுவாக ஆகி கொண்டு இருந்தது. எல்லா பணத்தை போட்டீங்கன்னா பிக்சட் டெபாசிட்ல போட்டா 9% வரும். அதே நீங்க கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா 90% கூட வரும். நீங்கள் தங்க நகை வியாபாரியாக இருந்ததுன்னா 180% கூட உங்களுக்கு வரும். அப்படிங்கிற மாதிரி அதுவாக வந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். எல்லாரையும் தாழ்த்தினார், எல்லாத்தையும் மட்டப்படுத்தினார், எல்லாரையும் கேவலப்படுத்தினார். அது கடவுள் என்பதற்காக மட்டும் இல்ல. இப்ப அந்த வேலையதான் இந்த கும்பலும் செஞ்சு அந்த ரத்தம் அப்படியே வரும் பொழுது நீங்க ஒரு நீதிபதியை திட்டி நான் ஒரு புக்கு வெளியிடுவேன். புக்கு 1,00,000 காப்பி எல்லாம் விற்காது. புக்கு 1,00,000 காப்பி விற்காது. இப்ப வைரமுத்து பேசுனதை பத்தி நேற்று அழகா சொன்னார்ல. அதாவது உதயநிதி செங்கலாக கட்டி கட்சியை வளர்க்கல, ஒரே ஒரு செங்கல்ல கட்சியை வளர்த்துட்டார். இது என்னங்க அப்படின்னு குருமூர்த்தி ஐயா உங்களை கேட்கிறாரு. அந்த ஒரே ஒரு செங்கலை கொண்டு காட்டியது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இப்ப இந்த 5 வருடமாக அந்த இது கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணுமா? நீங்க தானே கடன் வாங்கி பண்றேன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு தானே கடன் வாங்கி பண்றேன்னு சொல்லிச்சு. அப்புறம் தானே மத்திய அரசுக்கு மெட்ரோ மாதிரி போய் காலில் விழுந்து எங்க கிட்ட காசெல்லாம் இல்லையா, நீ எதையாவது கொடுத்து காப்பாத்தையான்னு சொன்னீங்க. எய்ம்ஸ்ங்கிறது கட்டடம் இன்னைக்கும் கட்டப்படாமல் இருக்கா? அன்னைக்கும் கட்டப்படாமல் இருந்ததா? அன்னைக்கு செயல்படாம இருந்த துவங்கிய ஒரு விஷயமா? இல்ல, அது மாட்டுக்கு செயல்பட்டு கொண்டுதான் வந்துட்டு இருந்தது. சோ ஒரு பொய்ய சொன்னா காசை சம்பாதிச்சான், வாக்குகளை சம்பாதிச்சாரு, துணை முதல்வராக ஆயிட்டார். இந்த கேவலங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னா, ஈவே ராமசாமி ஐயாங்கிற ஒரு அற்புதமான மனிதர், அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா இவங்க எல்லா இடங்கள்லயுமே, அதாவது எந்த ஒரு பத்திரிகை, அதாவது பிரஸ் மீட்டுக்கு போனாலும் சரி, அதாவது திமுகவை நான் சொல்றேன், அதுல முக்கியமாக கேள்விகள் எழுப்பக்கூடிய பத்திரிகைகளை பார்த்து இன்னைக்கு ரொம்பவே பயந்துக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறையவே இருக்காங்க. இன்னைக்கு ஏன் திமுகவுக்கு இவ்வளவு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து 3 தோல்வி அவங்களுக்கு. ஒண்ணு, திருப்பரங்குன்றம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க சாதாரணமா அதை முடிச்சு விட்டுறலாம்னு நினைச்சாங்க. சும்மா சொரிஞ்சு விட்டு போயிடலாம், இஸ்லாம் சகோதரர்கிட்ட நாங்க தான் உங்களை காப்பாத்துறதுக்கு இருக்கோம், உங்க தர்கா தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காட்ட நினைத்தாங்க. பாராளுமன்றத்துக்கு கூட்டு போய் இம்பீச்மெண்ட்ங்கிற அடிப்படையில கொண்டு வந்தாங்க. இது நீதிமன்றத்துக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. நீதிமன்றம் கோபத்தை ஏற்படுத்தினா தீர்ப்பு வேற மாதிரி கொடுக்கும்னு அர்த்தம் இல்லை, கோபமாக கொடுக்கும். அதே தீர்ப்பை இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா கொடுக்கும், அவ்வளவுதான். நீதிமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பை இருக்குதான் செய்யுது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அது இவங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். இதற்கப்புறம் நடந்த சில ஊழல் வழக்குகள், பர்டிகுலரா இவர் KN நேரு மாட்டின 880 கோடியும் 1020 கோடியும், இதெல்லாம் அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்தது. எதிர்வாக்கு விஜய் வருவாரு, விஜய்னு ஒருத்தர் வந்தா எல்லாருடைய எதிர்பார்க்கையும் அவர் பிரிச்சுட்டு போயிருவாரு. நீங்க அப்படி சொல்றீங்களே சார், பெரியசாமி சொல்லி இருக்கிறாரு, நான் தப்பான வழியில சொத்து சேர்த்து இருந்தா, இப்ப ஏன்னா நிறைய அமைச்சர்கள் மேல இந்த மாதிரியான வழக்குகள், இடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். அதனால இப்படி நான் தப்பான வழியில சொத்து சேர்த்து இருந்தா தாராளமா பறிமுதல் செய்யட்டுமே அப்படின்னு அவர், நான் மத்திய அரசுக்கு சவால் விடுறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல, சவால் எல்லாம் விடலாம், சவடால் கூட விடலாம். திமுக தானே இருக்காரு. அதிமுகலே தொடர்ந்து இருந்திருந்தா இவ்வளவு சொத்தை அவர் சம்பாதிச்சிருப்பாரா? ஜெயலலிதா அம்மா கதை கந்தல் தப்பான வழியில சம்பாதிக்கலன்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் ஒரு பேச்சு கேட்கிறேன். ஜெகத் ரட்சகனுக்கு 900 கோடி பெனால்டி கட்டுறாரு.
9,000 கோடி பெனால்ட்டினா நீங்க எவ்வளவுக்கு தப்பு பண்ணிருக்கணும்? 10,000 கோடிக்கு தப்பு பண்ணாதானே 9,000 கோடியை பெனால்ட்டியா கொடுப்பீங்க. அந்த 10,000 கோடி என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எந்த பத்திரிகையாலும் வந்திருக்கா? அவர் பெனால்டி கட்டினது தானே உங்களுக்கு வந்திருக்கு. ஜெகத் ரட்சகன் அந்த மது ஆலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி. KN நேரு மட்டும் நான் சமஸ்கிருத யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருந்தாரு. குப்பையில மக்கும் குப்பை என்னங்க, மக்கா குப்பை என்னங்க, ரெண்டும் ஒரே குப்பை தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், அவங்களை குப்பைன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. குப்பைக்கு கோவம் வந்துடும். கேள்வி என்னன்னா, இந்த 13 குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் நேர்மையாக சம்பாதிச்சிருந்தா இவ்வளவு பணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களை எதிர்த்து கேட்பதற்கோ அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் பேசுவதற்கோ வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. அதைத்தான் குருமூர்த்தி ஐயா நேற்றுக்கு ஒரு பதிலாவே சொன்னாரு. ஐயா, எல்லா இடத்துலயும் இவங்க வச்ச ஆள் தான் இருக்காங்க. இன்னைக்கு மோடி ஐயா, அதாவது இந்த பிஜேபி அரசு புதிதாக சேர்த்த அதிகாரிகள், கொண்டு வந்த அதிகாரிகள் எவ்வளவு நல்லவங்களெல்லாம் அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, அதிகார வர்க்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது இது செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். இப்ப நான் ஒரு அதிகாரியாக ஒரு கம்பெனியில போய் சேர்றேன், அதாவது ஒரு அரசு நிறுவனத்துல சேர்றேன். நான் ஒரு கெத்தை எடுத்துக்கிட்டு நான் மேல நேர்மையாக அந்த இடத்தை மாற்றுவதற்கு ஒரு காலகட்டம் ஆகும். அது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கும்? காங்கிரஸ் சேர்த்த, திமுக சேர்த்த இவங்க தானே இருப்பாங்க நீதிபதிகளாகவோ அல்லது மற்ற மட்டத்திலேயோ. அது வரைக்கும் நீங்க தாங்கித்தான் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பேட்டியில, KN நேரு 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் மாற்றா மட்டும் அதை எடுத்துட்டு போறீங்க. ஊழல் மாற்றா நீங்க அதை பார்க்க கூடாது. அப்படி பணம் கொடுத்து வந்தவன் அடுத்து ஒரு 40 வருடம் வேலையில இருக்க போறான், 30 வருடம் வேலையில இருக்க போறான், 20 வருடம் வேலையில இருக்க போறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் அதேதான் செய்வான், தப்பு பண்ணுவான். ஆக நாம பார்க்க வேண்டியது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம். இப்படி இவங்க ஆளை சேர்க்கறதுக்கு நம்ம அனுமதித்தோம்னு சொன்னால் அது எங்க கொண்டு போய் விடும்? அடுத்த 30 வருடத்துக்கு இந்த நாய்கள், இந்த புறம்போக்குகள், இந்த கேடுகட்ட கழிசடைகள் தான் அரசுல இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து நீங்க மீள வர்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத முதல்ல பார்க்கணும். நான் செந்தில் பாலாஜி விஷயத்துல கூட உங்களுக்கு சொன்னேன். அவர்கிட்ட பணம் கொடுத்தாரு, பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்தாரு, திருப்பி கொடுத்துட்டாருங்கிறதோட முடிச்சாங்க. நீதிமன்றம் அப்படி கிடையாது, நீ பணம் வாங்கினது தப்பு, அதனால நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் யாரையெல்லாம் புறந்தள்ளினாரோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ரோட சுத்திக்கிட்டு இருப்பான். யாரையெல்லாம் அந்த பதவிக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்க அந்த அரசு வேலையை செய்து கொண்டிருப்பாங்க. இதை சரி செய்யலைன்னு சொன்னா, இந்த கரெக்ஷனை நீங்க பண்ணலைன்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துல அப்ப பெயின் போயிடும், ஆனால் நோய் இருந்து கொண்டிருக்கும். சித்த மருத்துவத்துல அப்ப பெயின் போகாது, ஆனா நிரந்தரமாக போகும். சோ நீங்க எந்த மருந்தை தேர்ந்தெடுக்கிறீங்கிறதுல இருக்கு உங்களுடைய. சோ ஒரு நல்லவன் வந்ததுக்கு அப்புறம், அதுக்குதான் அவர் சொன்னார், கடந்த 11 வருடங்களாக எந்த இடத்திலும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, மத்திய அரசிலும் இல்லை, 18 மாநிலங்கள்ல இல்ல. தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் தானே. 18 மாநிலங்கள்ல நீங்க குற்றம் சாட்டக்கூடிய முதல்வர்கள் இப்ப இல்லைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 1-2 இருந்தது, அதையெல்லாம் நீக்கிட்டு தான் அடுத்தது கொண்டு வந்தாங்க. சோ இந்த கரெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது மேல இருக்கிறவன் கரெக்ட்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கரெக்டா வரும். நிச்சயமா இந்த வேலையை பிஜேபி செய்வதனால தான் இன்னொரு 30 வருடமாவது பிஜேபி இருந்தால் இந்த நாடு உருப்படும். அதுக்கு சோ ஐயா சொன்ன இன்னொன்னு சொன்னாரு, அதை குருமூர்த்தி ஐயா வேற ஒரு விஷயத்துல சொல்லுவார். 2016 நடந்த அந்த விஷயம், அதாவது ஒண்ணு என்ன சொல்றாரு, மோடி பிரதமராக வந்தால் ஊழல் இருக்காது, மோடியால் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் ஊழல் நீக்கப்படாமலே போகும். இது ஒரு அற்புதமான சத்திய வாக்கு. இன்னொன்னு அவர் சொன்னார், அதே சோயா அதே ஆண்டு விழால தான் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள், டைனாஸ்டி வம்சாவளியாக ஒரு கட்சியை நடத்துற கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. சத்தியமான வார்த்தை. அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த காங்கிரஸ், திமுக, சரத்பவார் எல்லாமே அடிச்சு தள்ளிட்டு தூக்கிட்டு போயிடும். ஒரு கட்சியையே ஒரு குடும்பம் நடத்துறதுங்கிறது தப்பு. அது தப்பாகத்தான் முடியும். அவுரங்கசீப் மாதிரி தப்பு நடக்கும், இல்லைன்னா ஷாஜகான் மாதிரி தப்பு நடக்கும், இல்லைன்னா ஹுமாயூன் மாதிரி தப்பு நடக்கும், இல்லைன்னா அக்பர் மாதிரி தப்பு நடக்கும். அப்படிதான் நடக்கும். அதைத்தான் கலந்தெடுக்கணும்னாரு. சோ சோயா பேசின நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு நேற்றுக்கு அந்த ஆண்டு விழா எடுத்து சொல்லுச்சு.